ஓகே? ஃபீலிங் பெட்டர். ஆதி, என்னாச்சு? தெரியல, திடீர்னு கேர் ஆகி மயங்கி விழுந்துட்டேன். தாத்தா, அந்த பொண்ணு எங்க? எந்த பொண்ணுங்கய்யா? அதான் நம்ம வீட்டுக்கு சமைக்க வந்தாங்களே அவங்க. அவங்களும் அவங்க பொண்ணும் கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனாங்கய்யா. தாத்தா, நம்ம வீட்டுக்கு பத்மா தானே சமைக்க வராங்க. இது யாரு புதுசா இருக்கு? அது நம்ம பத்மா பொண்ணோட ஃப்ரெண்டா. அது சமைக்கிறது ஆதி ஐயாவுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு. அதான் அவர் போற வரைக்கும் அது வந்து சமைச்சு கொடுத்துட்டு இருக்கு. இதெல்லாம் நீங்க என்கிட்ட கேட்டு செய்ய மாட்டீங்களா? நிஷா நிஷா, அவரை திட்டாத. நான் தான் கம்பல் பண்ணி வர வச்சேன். அதுக்கு இல்ல ஆதி, உனக்கு இருக்கிற ப்ராப்ளம் தெரியாம வெளியாளுங்க யாரும் வர வேண்டாம் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த பொண்ணால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இன்னைக்கு அவங்க என்கிட்ட பேசும்போது என் லைஃப்ல நடந்த நிறைய விஷயங்களை பத்தி சொன்னாங்க. அதான் எனக்கு எப்படின்னு புரியல. நான் எதெல்லாம் மறந்தேனோ அது எல்லாமே அவங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஒருவேளை அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குமா என்ன? அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை தம்பி. அந்த பொண்ணு ஏதோ மதுரை பக்கத்துல இருந்து வந்திருக்குன்னு பத்மா சொல்லிச்சு. இல்ல தாத்தா, நான் கேட்டபோது காஞ்சிபுரம்னு சொன்னாங்க. காஞ்சிபுரமா? காஞ்சிபுரம் அதுக்கு நீ எவ்வளவு ஷாக் ஆகுற? இல்ல, காஞ்சிபுரமான்னு கேட்டேன். சார், இன்ஜெக்ஷன் போடலாமா? இன்னைக்கு ஃபுல்லா இங்க தான் அட்மிட். இல்ல, ஈவினிங் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. சரி. சார், 2 hours கான்ஷியஸ் இருக்காது. அப்படியே கொஞ்சம் படுத்துக்கோங்க சார். மேடம், நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்றீங்களா? ஓகே ஆதி, டேக் கேர். தாத்தா, யார் அந்த பொண்ணு? அதான் சொன்னேனேம்மா, பத்மாவோட. எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேட்காம பண்ணாதீங்க, நான் சொல்லிட்டு இருக்கேன்ல. மன்னிச்சிருங்கம்மா. சரி, அவ பேர் என்ன? பாரதி. அவ தனியா வந்தாளா இல்ல குழந்தை ஏதாவது? ஆமாம்மா, ஒரு 5-6 வயசுல ஒரு குழந்தை இருக்குமா. பேரு கூட தமிழ் நினைக்கிறேம்மா. ஏமா, என்னாச்சு? ஒண்ணு இல்ல. சரி தாத்தா, நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். வேணும்னா நான் ஐயாவை கூட்டிட்டு போக வரவா? வேண்டாம், நானே கூட்டிட்டு வந்துருவேன். சரிம்மா. சிஸ்டர், இந்த ஜூஸ் கொடுங்க. கொடுங்க சார். வலிக்குதா? ஒரு வாரத்துக்கு ரெஸ்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் சரியாயிருமா? மதுரையில் புவனான்னு ஒரு முன்னாள் கபடி பிளேயர் அகாடமி வச்சுருக்காங்க. அவங்க கோச்சிங் நல்லா இருக்குமா? நான் அங்கே விசாரித்து வச்சுருக்கேன். கோச்சிங் அங்கே போகலாம்.
ஆதி மேட்டர் தான் என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு. இப்படி பரவாயில்ல, நான் இங்க இருந்து கொஞ்சம் அவங்க 2 பேருக்குள்ள ஏதாச்சும் பேசி அவங்கள சேர்த்து வைக்க முடியுமான்னு பாக்குறேன். நான் நீ அத்தை கூப்பிட்டு ஊருக்கு கிளம்பு. அடுத்த வாரத்துல இருந்து பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். என் மேல உனக்கு கோவம் இல்லைல்ல? எதுக்கும் உன் மேல கோவப்படணும்? எனக்கு உன்னை பிடிக்கும். உனக்கு கபடி பிடிக்கும். அதனாலதான் பரவாயில்ல. எனக்கு ஏன் சந்தோஷத்தை விட உன் சந்தோஷம் தான் முக்கியம். நான் உன் குழந்தைய அபார்ஷன் பண்ணிருக்கேன். அந்த கோவத்துல தானே இப்படி பேசுற? விடு, குழந்தை தானே. அடுத்த வருஷம் 1க்கு 2 பெத்துக்கும். போய் சொல்லாதடா. நான் உன் குழந்தைய அபார்ஷன் பண்ணிட்டேன்னு கோவம் இருக்குதானே செய்யும். ஆமாண்டே, கோவத்துல எவனா ஜூஸ் வாங்கிட்டு வந்து கொடுப்பானா? காலம் விடுவானா? எனக்குலாம் கோவம் வந்துருந்துச்சுன்னா இந்த ஜூஸ்ல விஷம் கலந்து கொண்டு வந்திருப்பேன். விஷம் கலந்திருப்பியா? காலக்கில் அடி குடுறேன்.